இவனுக்கு ஆண்டவர் பேரே இயேசுவோட பேரை வச்சிருக்காரு. பைபிள்ல 3 பேர் இயேசுவோட பேரை தாங்கினவர்கள், யோசுவா, ஓசியா, இயேசு. அப்ப இவனுக்கு ஆண்டவர் தன்னோட பேரையே இவனுக்கு முன்னையே கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு அடையாளமானவன் யோசுவா. இயேசு ஆகிய ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்த மாதிரி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியாது. அங்க எவனோ சத்தம் போடுறான்டா, போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு. 40 நாள் அசையாம சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா, ஏதாவது செஞ்சானா, நான் இவனுடைய உண்மை தன்மையும் இவனுடைய நேர்மையும் பார்க்கும்போது என்னை ஆச்சரியப்படுத்துது. அதே மாதிரி அடுத்து சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி விட்டான். காணாததை கண்டது போல எப்ப மோசே வந்தாலும் அங்க ஒரு ஆள் இருப்பான். எப்ப மோசே, நான் 10 நிமிஷம் ஆகி 15 நிமிஷம் ஆகி 7:55 ஆகி 8:01 ஆயிருமா அவங்க வந்துருவாங்களா? ஏன்னா இங்கே தேவன் தேடுகிற யோசுவாக்களை காணோம். உயர்வு வேணும், எல்லாம் வேணும், நன்மை வேணும். உயர்வை பற்றி அவன் யோசிக்கவில்லை, அவன் உயர்வை பற்றி கர்த்தர் யோசித்தார். உங்கள் உயர்வை பற்றி கர்த்தர் யோசிக்க வேண்டுமானால், ஆமா இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க கேட்குறங்க. எப்போ மோசே வந்தாலும் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதில் நான் சொல்லிக் கொடுத்தேன் எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, அவன் லேவி கோத்திரமும் இல்லை, அவன் லேவியனும் இல்லை, அவன் ஆசாரியனும் இல்லை, அவன் பிரதான ஆசாரியருடைய பிள்ளையும் இல்லை, அவன் பிரகாரத்துக்குள்ளே கூட கால் வைக்க முடியாது. தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா லேவியர்கள் நிற்கும் போது தான் பிரகாரத்துக்குள்ளே அவங்க வர முடியும் பலி செலுத்தும் போது. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அவன் பாட்டுக்கு இருக்கான். அவன் மோசே லேவி கோத்திரம், மோசே பிரதான ஆசாரியனுக்கு இணையானவர். அவன் பாருங்க, ஆனாலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் மேல வாஞ்சை, தேவன் வீட்டின் மேல வாஞ்சை, தேவ சமூகத்தின் மேல வாஞ்சை, தேவ பிரசன்னத்தின் மேல வாஞ்சை உள்ள வாலிபர்கள் இருக்கார்களா? வாலிபனாகிய யோசுவாவுக்கு இப்படி ஒரு காரியம் இருந்தது. நிறைய நான் உயர்த்தப்பட்ட வாலிபர்களை பார்க்கும்போது இளம் வயதில் அப்படி தேவ சமூகத்தில் கிடந்தவர்கள் உண்டு, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவர்கள் உண்டு. அப்படித்தான் அவன் கிடந்தான். மோசேயின் மேலே உண்மை என்றால் அவ்வளோ உண்மை. ஒரு தடவை ஆண்டவர் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்து, மோசே மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கிருபை கொடுப்பார். ஏன்னா மோசே ஜெபம் பண்ணுவார், இந்த ஜனத்தை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னோட ஆவியை பகிர்ந்து கொடுங்கன்னு. மோசே தான் ஜெபம் பண்ணுவார். அப்போ எல்லார் மேலே தீர்க்க தரிசனம் ஆவி வந்த உடனே யோசுவா ஓடி மோசேட்ட போவார். எவ்வளவு உண்மை பாருங்க. ஐயா நீங்க மட்டும் தானே தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, இப்ப எல்லாரும் தீர்க்க தரிசனம்